என்றால் 2 தலைமுறைகள் பார்த்திருப்பாங்களா? ஆல்மோஸ்ட் இந்த சபையில விசுவாசிகள் அடுத்த சந்ததிகள் வந்திருக்கும். தேவன் கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உன் முன் நின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை ஆசீர்வதித்து தெரியுமா உங்களுக்கு? யாரை ஆசீர்வதித்த வார்த்தைகள் இது? யாக்கோபின் குடும்பத்தை மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கும். உன் சத்துருக்களை உன் முன் நின்று அவர் துரத்தி அவர்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவார் என்று 27 சொல்லி 28, 29 வசனங்களிலே தொடர்ச்சியான ஆசீர்வாதம். யாக்கோபு என்ற ஒரு ஆசீர்வாதம், இஸ்ரவேல் என்ற ஒரு ஆசீர்வாதம், யசூரனுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று யாக்கோபின் அத்துணை தன்மைகளிலும் அவனை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இங்கே மோசே யாக்கோபின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபின் குடும்பம் என்பது சபை. எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நாடி தேடக்கூடிய யாக்கோபின் சந்ததி என்று வேதம் யாக்கோபுடைய சந்ததியை சொல்லுது. அதனால நாம் ஆவிக்குரிய ரீதியிலே புறஜாதிகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய ஆவிக்குரிய சந்ததியாக தேவனால் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சபை வந்தோம் அப்படி என்பது அல்ல. நம்மை தேவன் இந்த இடத்திலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இங்கதான் நம்ம பிறந்திருக்கிறோம், இங்கதான் வளர்ந்திருக்கிறோம். இந்த சபையில இன்னைக்கு இருப்போம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? இவைகள் எல்லாம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் தேவன் என்ற இடத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் வரைக்கும் யாக்கோபுடைய குடும்பத்திலே யாக்கோபின் ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு என்னும் என்னுடைய முற்பிதாக்கள் வழிபட்டு வந்த தேவனும் என் தாயின் கருவில் இருந்தது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தவரும் என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை காத்த தூதனுமானவர் என்ற இடத்திலே அவன் யோசேப்பின் குமாரரை அங்கே ஆசீர்வதிக்கிறான். இது முதல் ஆசீர்வாதம். அதுக்கு பின்பாக 49ல யாக்கோபு, என் குமாரரே நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு நடக்க போகிறதை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவன் குடும்பத்தை கூப்பிட்டு அவன் ஆசீர்வதிக்கிறான். என்ன ஆசீர்வதித்தாரு? ரூபனை நீ விளங்க மாட்ட அப்படின்னு சொன்னார். பெஞ்சமின நீ பீறுகிற ஓனாய் அப்படின்னு சொல்றார். தான நீ சர்ப்பம் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒவ்வொருவரையும் சொன்னாரே, இவையெல்லாம் ஆசீர்வாதங்களே என்று 28ஆம் வசனத்துல 49, 28ல யாக்கோபு தன் குமாரரை அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி அவனவனே ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் என்று 3 ஆசீர்வாதம் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, இது அவர்களுடைய பெற்ற தகப்பன் ஆசீர்வதித்தது. பெற்ற தகப்பன்னாலும் அன்னைக்கு அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசாரியன், பாஸ்டர் இல்லையா? அவன் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவன், அவன் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசாரியன். அவன் ஆசீர்வதித்தான். இது பின்ன மோசே அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக வந்து ஆசீர்வதிக்கிறார். மோசே என்ன ஆசீர்வதிக்கிறாரு? அப்பா ஆசீர்வதிச்சல, ரூபன் பிரச்சனை தெரியும், சிமியோனும் லேவியும் வெளியில போங்கடா, எல்லா பிரச்சனை சொல்லிட்டார். ஆனா மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது ரூபன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? நாம் ஆவிக்குரிய ரீதியிலே சபையாக கூட்டப்பட்டிருக்கிறோம். எது சபை? உங்க சர்ச்சு எது? இதானா? இதானா உங்க சர்ச்சு? எவ்வளவு அடி தூரம்? எவ்வளவு பெருசா இருக்கு? இருக்கா? ஒரு நல்லா பெருசா தான் இருக்கு.
நம்ம வாசல் வரைக்கும் ஆக்குபை பண்ணிருக்கோம், பிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களே, இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க சபை என்ன சைஸு? முழுவதும் உங்க சபை தான் இல்லையா? எது தேவனுடைய ஆலயம்? இந்த கல்லா, இந்த மண்ணா? நீங்க தாங்க தேவனுடைய ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இவைகளை அறிக்கை செய்து நீங்கள் விசுவாசிக்கிறதில் அசையாமல் நிலைத்திருப்பீர்களானால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யார் ஆலயம்? நீங்க தான் ஆலயம். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே அவர் வாசமா இருக்கிறது இல்லை. காலில் இதெல்லாம் அலங்கரிச்சிடும், எல்லாம் ஆயத்தமா இருக்கு. 44வது வருஷத்துக்குள்ள உள்ள பிரவேசிச்சிடலாம். 44 வருடங்களையும் கண்டவர்களும் இருக்கிறார்கள், பாதியிலே வந்தவர்களும் இருக்கிறோம், இப்பொழுது சேர்ந்து கொண்டவர்களும் இருக்கிறோம். எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்டது அல்ல அலங்கரிப்பு. நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய அந்த சுதந்திரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்தாரு. எங்க? 49ல. பொசிஷன் யாருக்கு கொடுக்கிறாருன்னா, என் வில்லினால் சம்பாதித்த ஒரு இடத்தை உனக்கு தரேன்னு யோசேப்புக்கு மாத்திரம் தான் சொல்றாரு இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் என்ன? முழுவதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? முழுவதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் சொல்றாரு. ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு முழுவதும் கிறிஸ்தவம் எழுத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆமேன் நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கு நம்ம கம்முன்னு தான் இருக்கணும். இதுக்கு நம்ம ஆமேன் சொன்னா அப்படியே ஆகட்டும், எல்லாம் எழுத்தின்படி போவோம்னா அர்த்தமாயிடும். இதுக்கு நம்ம ஆமேன் சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. ஆமேன் என்றால் நம்முடைய கர்த்தருடைய நாமம். இப்படி இருக்கு விஷயம். ஆனா நாம் எழுத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? சென்னையில வியாசர்பாடில் தானே இருக்கீங்க. ஆமா தானே? ஆமா. அப்படி இருக்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமா. நான் சென்னையிலும் இல்லை, இப்பொழுது வியாசர்பாடியிலும் இல்லை என்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்ல. எபேசியர் நிருபக்காரர் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே நம்மை அவரோட உயிரோடு எழுப்பி அவரோட கூட உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். இப்ப இயேசுவோடு உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வியாசர்பாடில் இருக்கவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம எழுத்தின்படி பூமியில இருந்தாலும் நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவோட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கோம். இதான் பொசிஷன். யாக்கோபு எழுத்தின்படி தகப்பன் வீட்டுல இருந்தது கொஞ்ச காலம்தான் இல்லையா? அவன் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள் தான் ஜாஸ்தி. அவனை அவனுடைய குமாரனாகிய யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி, பார்வோன் வயசு என்ன அப்படின்னு கேட்டாதான் போதும். இவர் சொல்லிட்டாரு, என் வயசு 130. பரதேசிகளாக சஞ்சரித்த எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய வயதை இது எட்டவில்லை. ஆனால் இதோடைய மேலான பகுதி நிறைய என்னன்னா வருத்தம், சஞ்சலம், பிரச்சனை அப்படிங்கிற. இதுதான் யாக்கோபு இல்லையா? யாக்கோபுக்கு தேவன் யார்? அனாதி தேவன். அனாதி தேவனே உன் அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எரேமியா 31:3 அவர் அவனை அனாதி சிநேகத்தினாலே அழைத்திருக்கிறார். அனாதி சிநேகம். யாக்கோபுக்கு இவர் அனாதி தேவன். யாக்கோபின் மேல் தேவன் வைத்த சிநேகம், அன்பு என்பது அனாதி சிநேகம். இந்த அனாதி சிநேகத்துக்காக தேவன் திட்டம்லாம் வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தின்படி எப்பொழுது புறப்பட்டார்னா, அவர்களுடைய புறப்படுதல் யாக்கோபுக்காக அனாதியான நாட்களாக இருக்கிறது என்று மீகால சொல்லப்பட்டது. மீகா 5:2 அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்துடையது. யாக்கோபுக்கு அவர் அனாதி தேவன். யாக்கோபை அவர் அனாதியாக சிநேகிக்கிறார். யாக்கோபுக்காக அவர் அனாதி நாட்களாய் அவர் புறப்பட்டிருக்கிறார். அனாதி அப்படிங்கிற தமிழ் வார்த்தையா, அது வட சொல்லோடு அர்த்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அனாதி என்றால் அதற்கு துவக்கமான ஒரு வரையறை இல்லை என்று அர்த்தம். அதுக்கு ஒரு டைம் இல்லை. ஆமா, நம்முடைய கடவுள் நேரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் நேர காலங்களுக்கு உட்பட்டவர் அல்ல. நீங்களும் நானும் தான் நேரம், காலம் என்ற ஒரு வரையறைக்கு உட்பட்டிருக்கிறோம்.
கடவுளுக்கு ஒரு நேர கால வரையறை கிடையாது என்றதனால்தான் அவர் அனாதியாக இருக்கிறார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்துடையது. அவர் யாக்கோபை சிநேகித்தது அனாதி சிநேகத்தினால் சிநேகித்திருக்கிறார். காருண்யத்தினால் அவரை இழுத்துக் கொள்ளுகிறார். அவர் அவனுக்கு அனாதி தேவனாக இருக்கிறார் என்பது யாக்கோபு. இந்த யாக்கோபை நாம பிடிக்கணும்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தான் இந்த திட்டம் இருக்கிறது. உங்க சபைக்கு பேர் என்ன? கர்மேல். கர்மேல்னா என்ன? பர்வதம். கர்மேல்னா பர்வதம். அது பர்வதம் பேர் தான். ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு, கர்மேல் பர்வதம் தான். கர்மேல் ஊரானும் இருக்கிறான் அங்க. கர்மேல் என்றால் அர்த்தம் என்ன? கர்மேல் என்றால் அர்த்தம் தோட்டம், கார்டன், வின்யார்ட், திராட்சை தோட்டம். அப்ப இந்த யாக்கோபிலே ஒரு திராட்சை தோட்டம் என்னும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அங்க எரேமியா 31:3 படிச்சோமா, 4, 5, 6 நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. அது ஒரு தோட்டம். இந்த தோட்டம் தான் தேவனுடைய திட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். வேதத்திலே 3 தோட்டங்கள் இருக்கிறது. அதில் மேன்மையான தோட்டம் என்பது யாக்கோபுடைய தோட்டம். யாக்கோபுடைய முதல் தோட்டத்தில் குறைபாடு இருக்கிறது, யாக்கோபுடைய 2வது தோட்டத்தில் ஒரு மேன்மை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாள்ல தெரிஞ்சுக்கலாம். முதல் தோட்டம் எது? முதல் தோட்டம் எது? ஏதேன் தோட்டம். முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம். இந்த முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம் என்பது சபை. முதல் தோட்டம் ஏதேன் தோட்டம் என்பது என்னது? சபை. சபைனா என்ன? எல்லாரும் கூடி வரும். அப்புறம் எல்லாரும் கூடி வந்து நம்மளே பார்த்து நல்ல சந்தோஷமா இவ்வளவு பாடணும்ல, இது இல்ல சபை. நம்ம எல்லாரும் கூடி வந்து சந்தோஷமா கடவுளை பார்த்து பாடணும், கடவுளை நினைச்சு பாடணும் இல்லையா? நம்ம இங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா பாடணும், நடுவில் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தது, பிள்ளைங்களை பார்த்து நம்ம சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அது அல்ல சபை. அது அல்ல சபை. புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து இங்க நமக்கு சொத்து என்ன இருக்கு? இங்க உங்களுக்கு சொத்து இருக்கா? இந்த சபையில இருக்கா இல்லையா? இந்த சபையில சொத்து இருக்கா இல்லையா? உங்களுடைய சொத்துக்கு பேர் சொல்லுங்க. இந்த சபையில உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சொத்து கொடுத்துட்டு போறேன், அதை பத்திரமா நீங்க பத்திரம் பண்ணி பாத்தியமும் பண்ணிக்கோங்க, சரியா? அது என்னன்னா பயபக்தி. என்னது? ஆமா, பயபக்தி. அதை நான் கொடுத்துட்டு போறேன், நீங்க எல்லாரும் அதை பத்திரம் பண்ணி நீங்க பாத்தியம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அது தவறும் போது நீங்க போய் எல்லாரும் 2ஆம் சங்கீதம் படிங்க. 2ஆம் சங்கீதம், சரியா? 2ஆம் சங்கீதம் கடைசியில படிக்கும் போது நமக்கு ஒரு பயம் வரும். அப்ப அந்த பயத்தோட நம்ம இருக்கணும். பயத்தோடும் நடுக்கத்தோட அவர் சமூகத்துல வந்து நம்ம இருப்போம். அப்ப நம்ம பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தால், நீங்க 54வது வருடத்தை காணும் போது இந்த பிள்ளைங்க எல்லாம் பயபக்தியோட உட்கார்ந்துருக்கும் இல்லையா? ஆமா தானே? அதுதான் உண்மை. ஆபிரகாமுடைய தேவன் என்று ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது, ஈசாக்குடைய தேவன் என்று யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, யாக்கோபுடைய தேவன் என்று அவருடைய சந்ததிகள் சொல்லுது. ஈசாக்க வாழ்த்தும்போது என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கும், என் விதிக்கும், என் கட்டளைகளுக்கும், என் பிரமாணங்களுக்கும், என் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஆபிரகாம். யாருக்கு சொல்றாங்க? ஈசாக்குக்கு. யாக்கோபு சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என் தேவன் என்று சொல்லுகிறார். ஆனா யாக்கோபுடைய சந்ததிகள் சொல்லும்போது யாக்கோபின் வல்லவர் அப்படின்னா நம்முடைய தேவன் தான் நம்முடைய பிள்ளைகளின் தேவன். அதனாலதான் அவர் ஆசீர்வதிக்கும் போது என் முற்பிதாக்களின் தேவன், என் முற்பிதாக்கள் வழிபட்டு வணங்கிய தேவன், என்னை இந்நாள் வரைக்கும் தாயின் கருவில் இருந்து இந்நாள் வரைக்கும் என்னை காத்தவர், என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட என் தூதனுமானவர் என்று அவன் ஆசீர்வதிக்கிறான். நம்மள எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோமா தினம்? இல்ல தானே? இல்ல. இது போன்ற வழக்கங்கள் நம்ம சமூகத்திலே இருந்தது ஒரு காலகட்டத்துல இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய விஷயத்த, நல்ல விஷயத்தையும் சேர்த்து கழுவிட்டோம் ஞானஸ்தானத்தோட இல்லையா? சில விஷயங்கள் அது இந்த சமூகத்துக்கு உரியது அல்ல, அதுல சில ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை நன்றாக ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். கழுதை என்று சொல்லுகிறோம், அவன் பின்பு வளர்ந்து எட்டி உதைப்பான் இல்லையா? நாய் என்று சொல்லுவோம், வளர்ந்த பின்பு கடிப்பான். அதல்ல, நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோபு யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்தான் இல்லைங்களா?
ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவன் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிகள் பெண் நாட்கள்ல நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று அவர்கள் போதிக்கப்படுகிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நீ அவருடைய பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் இல்லைங்களா? இன்னைக்கு யாக்கோபின் சந்ததி அல்லாடுது, நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் அதன் மேல் தேவன் கருத்தாக இருக்கிறதுக்கு விஷயம் என்ன தெரியுங்களா? அவன் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட போதும் வெறுங்கையா கொண்டு வந்தான். அவன் அப்பா வீட்டில இருந்து வரும்போதும் என்ன வெறுங்கையா தானே வந்தான். பொண்ணெடுக்க போற ஆளு வெறுங்கையா போயிருப்பாரா? வழியில எல்லாம் பறி கொடுத்துதான் வந்தாரு. ஆனால் வழியிலே அவன் தன் முற்பிதாக்களின் தேவனை சந்தித்தான். அதான் யாக்கோபுடைய மேன்மை. அவரை சந்தித்த நாளிலே யாக்கோபு இஸ்ரவேல் ஆகக்கூடிய திட்டத்தின் துவக்கம் இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யாக்கோபுன்னு அவன் பேருக்கு அர்த்தம் என்ன? எத்தன். யார் வச்சது? கடவுள் வச்சதா? இல்ல, அவங்க அண்ணன் ஏமாந்த அப்புறம் வச்ச பேரு. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கடவுள் அவனுக்கு வச்ச பேர் என்ன? யாக்கோபுனா, யாக்கோபு என்றால் குதிங்காலை பிடிக்கக்கூடியவன். ஏனென்றால் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த கருத்துள்ளவன். அதை எப்படியா வாங்கிடணும்னு அவன் சின்னதுல இருந்தே அவனை வச்சிருக்கிறான். இது ஏசா வச்ச பேர் எத்தன். ஆனா எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறாரு, அவன் வித்தா இவன் வாங்கினா எப்படிங்க ஏமாத்தினதாகும் இல்லையா? ஒருவேளை பொருளுக்காக அவன் வித்திருக்கான், இவன் வாங்கியிருக்கான், கிரயம் பண்ணியிருக்கான். இது எப்படி ஏமாத்தாகும்? அவன் உயிருக்கு உயிரை விட இது பெருசு இல்லைன்னு நினைக்கிறான், இவன் உயிரை விட அது பெருசுன்னு நினைக்கிறான் இல்லையா? ஒரு பொருளை குறித்து, ஒரு பொருள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அதோடைய தன்மையோ அதோடைய மதிப்போ நமக்கு தெரியறது இல்லை. அதே போலதான் ஏசா அதை கொடுத்த அப்புறம் போய் அழுகிறார். 3 சந்தேகமான கேள்வி அவங்க அப்பா கேட்டாலும் கூட ஆசீர்வதிக்காம விட்டாரா? சரி, 3 கேள்வி கேட்டாருன்னா அப்ப அவருக்கு தெரியுது தானே வந்து ஆளு சரி அவர் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? ஆனா ஆசீர்வதித்தாரா இல்லையா? பின்ன நடுங்கவும் செய்யறாரு. அப்ப அவர் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு, வந்தது இவன் தானா? ஆனா வந்துட்டா அவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப அண்ணன் வரான், அப்பா என்னை ஆசீர்வதிக்கலையே, நான் இதுக்கு முன்னாடி அவன் வாங்கிட்டு போயிட்டான், ஐயோ என்னை ஏமாத்திட்டானே, அவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லலையே. அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். இந்த ஒரு இவரு 3 கேள்வி கேட்கிறாரு. இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா? என்னையும் ஆசீர்வதிக்க கூடாதா? இதை விட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. 3 கேள்விக்கு இவனுக்கு இல்லை என்றுதான் பதில். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்கியம் என்பது ரட்சிப்பு. இத்தனை விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் எண்ணமற்றவர்களாக இருப்போமானால் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக நாம் மாற்றப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் சேஷ்டபுத்திர பாகம், முதற் பலன் இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையிலே துக்கப்படுத்தாதபடி காத்து கொண்டால்தான் நம்ம ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததி அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியும். யாக்கோபு என்ற சந்ததியை வேதம் பூச்சின்னு சொல்லுது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே ஏசாயா சொல்றாரு. ஆனா பூச்சினா நம்ம இன்செக்ட்னு எடுத்துக்கூடாது, பூச்சினா நம்ம புழுன்னு எடுத்துக்கணும். அந்த புழுவை நீங்கள் பார்த்தீர்களானால் அது மிகவும் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு படைப்பு. ஆனால் அந்த புழுவில் இருந்துதான் பட்டாம்பூச்சி வருகிறது இல்லையா? அந்த புழு கூட்டு புழுவாக மாறி அதிலிருந்து பட்டாம்பூச்சி வரக்கூடியது என்றால் ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பை யாக்கோபோடு அவர் ஒப்பிடுகிறார். அப்படின்னா சிங்கம் பிறந்தா சாகும் வரைக்கும் சிங்கம் தான், ஆமா தானே? குதிரை பிறந்தா சாகும் வரைக்கும் குதிரை தான், மனுஷன் பிறந்தா சாகும் வரைக்கும். இந்த மாற்றம் இருக்கு இருக்கா இல்லையா? இருக்குங்க, இருக்கு. எல்லா மனிதரை போல் நாம் மாற்றமில்லாத மனிதர்களாக மறிப்பது இல்லை. 2 கொரிந்தியர் நிருபக்காரர் சொல்றார், 2 கொரிந்தியர் 5 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புதுசு. எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் எப்படி புது சிருஷ்டி ஆகக்கூடிய நம்ம மாற்றம் இல்லாமல் சாகுறோம்னு சொல்ல முடியும்? முடியாது. மாற்றம் இருக்கிறது, அதுதான் விஷயம். மாற்றம் இருக்கிறது என்றால் நாம் 2ஆம் முறை பிறக்கிறோம் என்று அர்த்தம். அவர் திருவசனத்தை கொண்டு திருமூழ்கினாலே நம்மை அவர் புதிய சிருஷ்டியாக கொண்டு வந்திருக்கிறார். திருவசனத்தை கொண்டு என்று சொல்கிறார். இன்னொரு பக்கத்துல பேதுரு சொல்றாரு, அவர்
திருவசனமாகிய வித்தினாலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். அப்போ நம்ம புதிய சிருஷ்டி அப்படிங்கிற இடத்துக்கு வரோம். அதே போல யாக்கோபு என்னும் புழு அந்த கூட்டு புழுங்கிற இடத்துக்கு போகும்போது அது முட்டி மோதி பறக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது. பறக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ற அனுபவத்துக்கு போயிடுறோம். இல்ல, பறப்பது என்பது பூமியிலேயே தேவன் நம்மை ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் கொண்டு வந்து மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். தேவன் முன்குறித்தவர்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? அவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர்களை நியாயம் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது வாரிசத்தில் இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்நேரமும் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்பட்டாலும் அவருடைய அன்பை விட்டு எங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 7 உபத்திரவம் துவங்கி பட்டயம் வரைக்கும் 7 ஜாதிகளை இந்த யாக்கோபின் சந்ததிகள் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த யாக்கோபின் சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஆபிரகாமை அழைத்து அவனில் தான் ஒரு சந்ததியை உண்டாக்குகிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் எங்க தொலாவி பார்த்தாலும் ஆதாமின் வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கும். காயினின் வம்ச வரலாறு அப்படிங்கிற சொல்லு இருக்கும் இல்லையா? இது 2 இருக்கா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே ஈசாக்கு, இஸ்மவேல் இவங்க சந்ததி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஈசாக்குடைய சந்ததி வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாவுடைய வம்ச வரலாறு என்று சொல்லு இருக்கிறது, யாக்கோபுடைய வம்ச வரலாறு இருக்கு. ஆனா ஆபிரகாமின் வம்ச வரலாறுன்னு ஒரு வாசனம் இருக்கா? இல்ல. ஆபிரகாமின் வம்ச வரலாறு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. ஆபிரகாமின் வம்ச வரலாறு எங்க தொடங்குதுன்னா மத்தேயு 1:1 தான் தொடங்குது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவில் தான் ஆபிரகாமுடைய சந்ததி என்ற இடத்திலே நாம் புறஜாதிகளாகிய நாம் கொண்டு வரப்படுகிறோம். நம்ம யாரு? நமக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேராக யெகோவா தேவனிடத்தில் போகிறவர்கள் இருக்கிறார்கள், யெகோவா தேவனை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக யெகோவா தேவனிடத்திலே போக முடியாது. தேவன் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே என்று பவுல் எழுதுகிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து அவரே. இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் பிதாவினிடத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இடத்திலே யாக்கோபின் சந்ததியிலே யூதாவின் கோத்திரத்திலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் நம்மை இந்த தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அங்க முதல் தோட்டத்தை மனிதன் இழந்து விட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் தோட்டம் என்பது ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா? அதை வந்த பின்பு அங்கே அவர்களுக்கு தோட்டம் திரும்ப கிடைச்சதா? தோளுடைதான் கிடைத்தது, தோட்டம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அங்கே இரக்கத்தின் ஆசனத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும், கிருபாசனத்தை நீங்க பார்க்க முடியாது. தமிழ்ல 2த்துக்கும் கிருபாசனம்னே மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா ஆங்கிலத்துல மெர்சி சீட், த்ரோன் ஆஃப் கிரேஸ் 2 வேற வேற. புரியுதுங்களா? அங்க இரக்கத்தின் ஆசனம், இரக்கம் தான் அவர்களுக்கு கிடைத்ததை தவிர அங்கு அவர்களுக்கு ரட்சிப்பு என்ற கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தோட்டத்தை விட்டு வெளியில வந்தாங்க, ஒரு தோளுடை கொடுத்தாரே தவிர தோட்டத்தை திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது முதல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அங்கே ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தின் நிலவரம். 3 அதிகாரத்துக்குள்ளே அதை இழந்து வெளியே வந்துட்டாங்க. இது முதல் தோட்டம். 2வது தோட்டம் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மேடான இடத்திலே ஒரு நட்புல திராட்சை தோட்டம் அவருக்கு இருக்கிறது. அதை அவர் பண்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதுக்கு வேண்டிய சகல சலக்கரணையும் அவர் செய்திருக்கிறார், செய்ய வேண்டிய ஃபெசிலிட்டி எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனா கடைசியா அது என்ன கொடுத்தது? கசப்பான பழங்களை கொடுத்தது. இது யாரு? இந்த 2வது தோட்டம் தான்
யாக்கோபுடைய எழுத்தின்படியான சந்ததிகள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள். மூன்றாவது ஒரு தோட்டம் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல ஒரு தோட்டம். இந்த முதல் 2 தோட்டத்தை காட்டிலும் இந்த மூன்றாவது தோட்டத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. முதல் தோட்டத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அது ஆலயம் என்று சொன்னேன். ஏன்னா தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியான இடம். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு வாசம் செய்து அவர்களோடு உலாவி வந்தார் என்ற இடத்துல அது இருக்கிறது. அந்த இடத்தை அவங்க இழந்ததுக்கு அப்புறம் மனிதனோடு அவர் வாசம் செய்யும்படியாக விரும்புகிறார். அதனாலதான் இவங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே, நான் உங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும்படியாக எனக்காக நீங்கள் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கொண்டு வருகிறார். இதான் 2வது தோட்டம், இஸ்ரவேல் என்னும் தோட்டம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அங்கே அவர் பிறப்பதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்பாக மேசியா பிறப்பார் என்று சொல்லப்பட்டு விட்டது. மேசியா பிறப்பார், மேசியா பிறப்பார், மேசியா பிறப்பார் என்று இவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். மேசியா பிறக்க வேண்டும் என்று சொன்ன இவர்களே மேசியா வரும் பொழுது எங்களுக்கு மேசியா இல்லை, எங்களுக்கு ராயன் தான் ராஜான்ட்டாங்க. ராயனே இல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லை. ஒரே வாய்தான். அதே வாய்தான் மேசியா ராஜாவாக வர வேண்டும் என்று கேட்டது. அதே வாய்தான் மேசியா எங்களுக்கு ராஜா இல்லை, ராயன் தான் எங்களுக்கு ராஜான்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க? ஏன் இந்த கசப்பான கனியை அவர்கள் விளைவித்தார்கள் என்றால் அதே நிலவரம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யாக்கோபின் சந்ததிகளாகிய இவர்கள் எழுத்தின்படியான ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ஆனா இயேசு எழுத்தின்படியாக ஒரு ராஜாவாக வரவில்லை. பைலட் கேட்கிறாரு, நீ ராஜாவான்னு? இல்லைன்னா சொன்னாரு, ஆமான்னு தான் சொன்னாரு. ஆமா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இவ்வுலகத்துக்கான ராஜாவாக வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து இந்த ரோமர்களை அழித்து எங்களுக்கு ஒரு ராஜ்யம் தருவாரு, நாங்க 12 பேரும் எம்பி ஆயிடுவோம் தானே இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, கூட ஊழியத்தில் இருந்தவங்களுக்கும் அதான் நினைப்பு. எம்மாவூருக்கு இவர் நடந்து போகிற இடத்துல, ஐயா அவர் வந்து எங்களுக்கு ரோமர்கிட்ட இருந்து மீட்டு எங்களுக்கு ராஜ்யம் தருவாருன்னு தான் நினைச்சோம், இப்படி பரிதாபமா செத்து போயிட்டாருன்னு கூட இருந்தாலும் அதான் சொல்லுது. அப்ப எழுத்தின்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் இவர்கள் நோக்கினார். ஆவிக்குரிய இடத்துல வந்தோம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நாம் பார்க்க கூடாது. என் வாழ்க்கையிலே நான் சாட்சியாக சொல்லுகிறேன், எழுத்தின்படியான எந்த காரியத்துக்கும் எனக்கு ஜெபித்தது கிடையாது, தெரியாது. இல்லையா? நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமா? அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் வாயிலே வார்த்தைகள் வருவதற்கு முன்பாக தெரியும். ஆனா நீங்க எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு ஜெபிக்கணும்? ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டும். இல்லையா? ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் அடைந்து கொள்ளும்படியாக, உங்கள் வாழ்க்கை மேம்படும்படியாக ஆவிக்குரிய விஷயத்துக்கு தான் ஜெபிக்கணும். நான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு தான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்க வர வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள், இம்மைக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லையா? நம்ம போட்டு ஜெபிச்சு நம்ம முற்றையினாலும் கிடைச்சிருமா? கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் இவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை எப்படி தேவன் உடுத்து வைத்திருக்கிறார். பறவைகளை, பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்க்கிறதும் இல்லை. அப்படித்தானே சொன்னாரு. நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாத அல்லேலூயா சொல்லுங்க, நான் வேணா கண்ண மூடிக்கிறேன். நாளைய குறித்து நான் கவலைப்படவில்லை, அல்லேலூயா கண்ண மூடிடுறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல இல்லையா? ஆனா நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் நாளைக்காக நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப 2 ஸ்டாண்டர்ட் நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய எண்ணங்களுக்கு எதிர்மறையாகவும் இருக்கிறது, நேர்மறையாகவும் இருக்கிறது. சப்போர்ட்டாகவும் இருக்கு, எதிர். இப்படிதான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள், இப்படிதான் யாக்கோபின் சந்ததிகள் இருந்தார்கள். ஆனால் யாக்கோபு ஒரு நாளும் அப்படி இல்லை என்பதை நாம் தெரிந்து. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா, அவன் புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம், அவரை சந்திச்சதுக்கு அப்புறம், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கடைசியில சொல்றான், நீர் என்னை நடத்தி எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து எங்க அப்பா வீட்டுக்கு பத்திரமா திருப்பி கொண்டு வந்தா, நீர் என் தேவன், நான் உன்னை வணங்குவேன், நான் உனக்கு தசமபாகம் தரேன்னு. தசமபாகத்தை கவனம் டாக்குனதே அதுதான். தசமபாகம் காசை பற்றினது அல்ல, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அன்பை பற்றினது. புரியுதா உங்களுக்கு? அது காசை பற்றினதெல்லாம் அன்பை பற்றினது. இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இதுல என்ன சீல் இருக்கு? ராயன். அப்ப ராயனுக்கு செலுத்துருங்க, தேவனுக்கு செலுத்துங்க. இப்ப தேவனுடையது என்பது என்ன? தேவனுடையது என்பது என்ன? காயின்னு அரசாங்கம் காந்தி போட்டிருக்கு, அவங்களுக்கு கொடுத்துருங்க. இப்ப தேவனுடையது என்பது என்ன?
ஆதியாகமம் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க சிருஷ்டிப்பின் வரலாறை நீங்கள் படித்து வந்தால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் வரலாறு இதுவே என்று சொல்லுகிறது. அதுக்கு பின்பாக மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதனை அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப என்னத்தை கொடுக்கணும்? நீங்க தான் வந்து குதிக்கணும் இங்க காணிக்க பெட்டிக்குள்ள. ஆமா தானே? அப்படிதான் எழுதியிருக்கு, அப்படிதான் சொல்றாரு. அப்ப நீங்கள் உங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோபின் சந்ததிகள் யாக்கோபை போல இல்லாதபடிக்கு அவர்கள் இம்மைக்காக கவலைப்பட்டுதான் கிறிஸ்துவை அவர்கள் கொன்று போட்டார்கள். பவுல் சொல்றாரு, எங்களை போல வைராக்கியமான ஆளை நீங்க உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவகுமாரனே கொண்டு இருக்கோங்க. எங்களுடைய வைராக்கியம் அறிவு கேட்கிறது அல்ல என்று ரோம நிருபத்திலே கொண்டு வருகிறார். 9 to 10, 11 அதிகாரங்கள் இதை குறித்தே அவர் சொல்லுகிறார். எனக்கு பெரிய மனவேதனையா இருக்கு, எங்க ஆட்கள் தள்ளப்பட்டு போறாங்களேன்றது அவருடைய கவலை. ஆனால் இந்த 3வது தோட்டத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 3வது தோட்டம் நீங்கள் போய் லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 6 முதல் வசனங்களிலே இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து தேவன் வைக்கிறார். இது யாரு? திராட்சை தோட்டத்துக்கும் அத்தி மரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது இருக்கா? இல்லை. இதுதான் புறஜாதிகளாகிய நம்மை தேவன் அங்கே இணைக்கிறார் என்ற இடத்திலே நாமும் கனி தரல. ஆனால் இயேசு பிதாவின் இடத்தில், தோட்டக்காரர் இடத்தில், அங்க தோட்டக்காரன் எஜமான இடத்தில் கேட்கக்கூடிய இடத்துல இயேசு இருக்கிறார். என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா, நான் கொத்தி அதை எரு போட்டு நான் சரி செய்கிறேன், அது இந்த வருடம் கனி கொடுக்கும், நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று வலது பாரசத்திலே பரிந்து பேசும்படியாக அவர் இருக்கிறார். அதை தான் ரோம நிருபக்காரர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு யார் என்று அறிந்து கொள்வதற்காக தான் நமக்கு சபை. அது 43 வருடம் இயங்கி 44ஆம் வருடத்துக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே வேதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும், உங்களுடைய நேசரை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும், உங்களுடைய சிருஷ்டிகரை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் வர வேண்டும் என்பதுதான் இந்த 44ஆம் ஆண்டில் நிறைவாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. இந்த முழு வேதம் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய தேவன் அவர்களை அறிந்து கொண்டார். நீங்க உங்க தேவனை அறிந்திருக்கீங்களா? உங்கள் தேவன் உங்களை அறிந்திருக்கிறாரா? தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே நீர் என்னை அறிந்திருக்கிறேன், என் எலும்புகள் எல்லாம் உருவருவதற்கு முன்பாகவே உடைய கண்கள் என்னை கண்டது. கரெக்ட். அப்ப ஆபிரகாமை தேவன் எப்ப அறிஞ்சிருப்பார்? இதை போலவே அறிஞ்சிருப்பார் தானே, பிறக்கிறதுக்கு முன்னாடி அறிஞ்சிருப்பார் தானே. ஆனா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல உன் குமாரன், உன் ஏகபுத்திரன், உன் நேசகுமாரன், அவனை எனக்காக நீ பலியிடு அப்படின்னு சொல்றார். 3 பாயிண்ட் சொல்றாரு. முதல் வசனத்தை படிங்களேன். உன்னுடைய ஏகசுதனும், உன்னுடைய புத்திரனும், உன்னுடைய ஏகசுதனும், உன்னுடைய நேசகுமாரன். புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். 12 வாசிங்க. அப்பொழுது அவர் அவனுக்கு ஒன்றும் செய்யாது. சரி. நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல். ஏகசுதன் 2 தான் வந்திருக்கு. இல்ல 2ஆம் வசனத்துல 3 வருது. 12ஆம் வசனத்துல இந்த 3 கொடுக்கணும்ல. அவர் கேட்டது 3, இவர் கொடுத்தது. ஆனா என்ன சொல்லிட்டாரு? நீ பிள்ளையாண்டா மேல கை போடாத, கை போடாத. ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்ப அறிஞ்சிருக்கிறாரு? இப்பதான் அறியறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் எப்படி இயங்குகிறோம் என்பதில் தான் தேவன் நம்மை அறிந்து கொள்கிறார். ஆபிரகாமை இப்பதான் அறிகிறார்னா முன்ன ஆபிரகாமை தெரியாதா? ஆபிரகாமை தேவன் அறிந்து கொண்டே இருக்கிறார் என்பது கண்டினியூஸ். அது கண்டினியூவா அவர் அறிஞ்சுகிறார். ஆபிரகாம் தேவனை அறிந்து கொண்டது என்பது அவன் தொடர்ச்சியாக தேவனை அறிந்து கொண்டே வருகிறான். இங்கே அவன் அவனுடைய புத்திரனை கொடுத்துட்டான், அவனுடைய ஏகசுதனை கொடுத்துட்டான். ஆனா நேசகுமாரனை கொடுக்க முடியல. நேசகுமாரனை பிதாதான் நேசகுமாரனாக கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான தன்னுடைய நேசகுமாரனை
தேவன் தான் நமக்காக கொடுத்தார். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். ஈசாக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100 வயசு. 100 வயசு. அப்ப சாராளுக்கு என்ன வயசு? 90 வயசு. ஈசாக்கு பலியிடும் போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு தெரியல, 113. அப்ப பலியிட்டு இறங்கி வந்தோன்னா அடுத்த அதிகாரத்துல அந்த அம்மா இறக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வயசு? ஒரே ஒரு ஸ்திரீயினுடைய வயதுதான் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது சாராள் இல்லையா? 23ல அங்க அவங்க வயசு போட்டிருக்கு. 127 இவ்வளவே சாராளின் வயது. சாராளுக்கு 127 வயசுனா ஈசாக்கு எத்தனை வயசு? 37 வயசு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 137 வயசு. 137 வயசு கிழவன் 37 வயது குமரனை வெட்டுகிறதுக்கு குமரன் விட்டு கொடுக்கணுமா, கிழவன் வெட்ட முடியுமா? ஒப்பு கொடுத்தல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் ஒப்பு கொடுத்தல். அதுக்கு ஈசாக்கு சரியான முன்னுதாரணமாக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் தேவன் அறிந்து கொண்டார் என்ற இடத்துக்கு வருகிறது. யாக்கோபை தேவன் எப்பொழுது அறிந்து கொள்கிறார் என்றால், யாக்கோபு என்னும் நதியை கடந்த இடத்தில் தான் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகிறான். அங்குதான் தேவன் அறிந்து கொள்கிறார். இன்னொரு 5-10 நிமிஷம் முடிச்சிடலாம். யாக்கோபை அங்கேதான் அறிந்து கொள்கிறார். யாக்கோபு யாப்போக்கு என்னும் நதியை கடக்கிறான். அண்ணனும் 400 பேரும் வராங்கன்னு உடனே பயந்து யாப்போக்கு என்னும் நதியை கடக்கிறான். யாப்போக்கு என்ற அந்த பெயருக்கான அர்த்தம் எம்ப்டியிங் himself, தன்னைத்தான் வெறுமையாக்கக்கூடிய அனுபவம். தன்னைத்தான் வெறுமையாக்கிதான் யாக்கோபு அந்த பக்கம் போறார். யாப்போக்கு நதிக்கு இந்த பக்கம் அவருக்கு நிறைய ஐடியா இருக்கு. வேலைக்காரி எல்லாம் நிறுத்து, அப்புறமா லேயால நிறுத்து, அவ பிள்ளைங்க நிக்கட்டும், நமக்கு இருதயத்துக்கு பிடித்த ராகேலை கடைசியாக நிறுத்துவோம், யோசேப்பும் ராகேலும் பத்திரமா இருக்கட்டும் அப்படிங்கிறது இவருடைய ஸ்ட்ராட்டஜி, இவருடைய சொந்த ஐடியாஸ். இதையெல்லாம் அவன் கடந்து அங்கே போகிறான். சரிங்களா? ஒரு 400 பேரோட சண்டை போட முடியாத ஆளு ஆற்றை கடந்த உடனே தேவனோடு சண்டை போட்டான் இல்லையா? நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இருக்கா? இல்ல. ஒரு 400 பேரோடு யுத்தம் செய்ய முடியாதவன் தேவதூதனோடும் தேவனுக்கு தூதனானவர் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவரோடு மல்லு கட்டி அவர் விடியான்னு சொல்ற அளவுக்கா இருந்தது. அப்படியா? அப்படி நினைக்கிறோமா? இல்ல அப்படி கருத்துல நம்ம எடுத்துக்கொள்ள முடியுதா என்றால் இல்லை. அவன் தேவனோடு யுத்தம் பண்ணினான் என்றால், மல்லு கட்டினான்னா அவன் தேவனோடு சேர்ந்து கொண்டு யாக்கோபுக்கு விரோதமாக சண்டையிடுகிறான். நீங்க கருத்துக்கு வரணும். அவன் தான் சுயம் என்ற யாக்கோபுக்கு எதிராக தேவனுடைய பட்சத்திலிருந்து சண்டையிடுகிறான். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல போராட்டம்னா என்ன? நம்முடைய சுயத்துக்கு விரோதமாக நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தான் அந்த போராட்டம். நம்முடைய சுயத்தை, நம்முடைய சுய ஞானத்தை, நம்முடைய சுய பலத்தை, நம்முடைய சுய சிந்தனைகளை, நம்முடைய சுய விரும்பக்கூடிய காரியங்களை நாம் வெறுத்து தேவனுடைய பட்சத்தில் நிற்பதுதான் அந்த யுத்தம். யாக்கோபு அவரோடு மல்லு கட்டின இடம் என்பது தனக்கு விரோதமாக அவன் எடுத்தது. அதனால்தான் யாக்கோபு என்ற அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார், ஆவிக்குரியவனாக மாற்றுகிறார். யாக்கோபு என்பது கூடாரம், யாக்கோபு என்பது அவனுடைய சுயம், யாக்கோபு என்பது அவனுடைய மாம்சத்தின் பகுதி. அதை அழித்து இஸ்ரவேல் என்ற ஆவிக்குரியவனாக அவன் மாற வேண்டும். மாறினானா இப்பதான் ஏசாவை எதிரியாக அல்ல, தேவனுடைய தூதனை கண்டது போல் காண்கிறான் என்பது சத்துருக்களை நேசிக்கக்கூடிய பகுதி. அது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய பகுதி. மலை பிரசங்கத்தின் கடைசி பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பகைவனை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்ட நீதி. அவன் எதிரியை பகைக்கலாம், அது நீதி. அவன் சத்துருக்களை கொல்லலாம், அது நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் என்ற கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றும்படியாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டீர்கள் என்பது மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் அதை அடைந்து கொள்ள முடியவில்லை, நாம் அடைந்து கொண்டோம். நம்மை அவர்களோடு ஒப்புரவாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய இடத்திலே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கி என்று எபேசியரிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரையினால் சத்துருக்களாய் இருந்த நம்மை பரிசுத்தரும்
குற்றமற்றதும் கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு உட்படுத்தும்படியாக தம்முடைய மாம்ச சரீரத்திலே பட்ட மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று கொலோசியர் 1 அதிகாரத்தில் 20-21 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தில் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரே. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட யாக்கோபின் சந்ததி மேசியாவை அடைந்து கொள்ள முடியவில்லை. இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் மேசியாவை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யமாகிய சபைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சபை என்பது பூமியில தான் இருக்கு. எகிப்தில் தான் யாக்கோபின் சந்ததி இருந்தது. ஆனால் கோசேனிலே தனித்து இருந்தார்கள். எகிப்தில அந்தகாரம் வந்தது, கோசேன்ல வராது. எகிப்தில வாதை வரும், கோசேனில் வராது. எகிப்திலே கல்மலை வரும், கோசேனில் வராது. எகிப்திலே வெட்டுக்கிளிகள் வரும், கோசேனில் வராது. எகிப்திலே தண்ணீரில் ரத்தமாக மாற்றப்படும், கோசேனிலே அல்ல. கவலைகள் வரும், கோசேனிலே அல்ல. வாதை வரும், கோசேனிலே அல்ல. மரணம் வரும், கோசேனில் வராது என்ற இடத்திலே கோசேன் எப்படி தனித்து இருந்ததோ இந்த பூமியிலே தேவனுடைய சபையாகிய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே நாம் தனித்து இருக்கிறோம். இங்கதான் நமக்கு பாதுகாப்பு. இந்த பிரமாணங்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள். இதன்படி வாழ்ந்தால் உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் எழுத்துக்குரிய காரியங்களுக்காகவும் உங்கள் பிரச்சனைகளுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் நீங்க கவலைப்படணும். இந்த புதிய வருடம், சபைக்கான புதிய வருடம் என்பது உங்களுடைய புதிய கண்ணோட்டம். நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யமாக இருக்கிறீர்கள். அன்பின் குமாரனின் ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறீர்கள். இதுக்கு நம்ம பாத்திரர்களாக இல்லை. அவங்க தான் இருந்தாங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, பிதாக்கள் அவர்களுடையவரே. அவங்களுக்கு ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. 10க்கு 9 பிளஸ். ஆனா நமக்கு என்ன? நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கையற்றவர்கள், உலகத்திலே தேவனற்றவர்கள் என்ற இடத்துல 5 மைனஸ் தான் இருக்கு. 10க்கு 9 எடுத்த ஆளு ஃபெயிலு, 10க்கு -5 எடுத்த ஆளு கொண்டாந்து இருக்கிறார். யோசிச்சு பார்த்துக்கோங்க. 10க்கு அவன் 9 மார்க்கு, அவன் உள்ள வர முடியல சபைக்குள்ள. ஆனால் 10க்கு -5 நம்மளை கொண்டாந்து இருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு யார்? அப்பா அப்பான்றதெல்லாம் நிறுத்திடலாங்க, போதும். எமோஷனுக்கான கிறிஸ்தவம் நாம் விரும்புகிறது அல்ல. கிறிஸ்டியானிட்டி எமோஷனுக்கான இடம் கிடையாது. இன்னைக்கு பாட்டுகள் பிரசங்கங்கள் எமோஷனா இருக்கு. எமோஷனுக்கான இடம் சபை கிடையாது. இது ஆக்ஷனுக்கான இடம். நீங்கள் பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும் இல்லையா? பயிற்சியிலே கொண்டு வர வேண்டும். பலமான ஆகாரம் வந்து பயிற்சியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது வளர்ச்சி அடைந்த ஞானேந்திரங்களுக்குரியவர்களாக அவர்களுக்குரியதாக இருக்கிறது. நீங்க வளரணும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். அவர் உங்களை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார்னா நீங்க யார்? அவருக்கு அடிமைகள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு அடிமை. நாம் முன்னே அநீதிக்கு அடிமையாக இருந்தோம், இப்பொழுது நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் தேவனுடைய அடிமைகள். இரண்டாவது, நாம் தேவனுடைய ஊழியக்காரர். அவர் நம்முடைய எஜமானன். மூன்றாவது என்ன? இயேசு அப்பான்றதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா? தெரியுமா? தெரியாதா? 9:6 தான். ஏசாயா 9:6 தான் இல்லையா? அவர் நித்திய பிதா. ஆனா இயேசு சகோதரன்றது தான் முக்கியம் நமக்கு. அவர் மூத்த சகோதரன். அவருடைய நிறைவை நாம் எல்லோரும் அடைந்து கொள்ள வேண்டும், அதான் முக்கியம். அவருடைய வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். அப்பொழுதுதான் நீங்கள் மனவாட்டியாக வர வேண்டும். ஈசாக்கு ரெபெக்காள் மனவாட்டியா வரணும்னா, ஈசாக்கு மலைக்கு கட்டையை தூக்கிட்டு ஏறினார்னா இந்த மாதிரி தண்ணியை தூக்கிட்டு மேல வரணும். அவருடைய பாடுபட்டால் அவருடைய ஆளுகை செய்வீர்கள். அப்படித்தான் இருக்கு. அவருடைய பாடுபடும்படியான மனவாட்டியாக இருக்கிறோம். முதலாவது நாம் கிறிஸ்துவுக்கு அடிமை, இரண்டாவது நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர், மூன்றாவது நாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. அவருடைய அதே சாயலை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதே வளர்ச்சியை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சபையானது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடையும்படிக்கு தான் 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்க. எபேசியர் 4 அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர். 5 ஊழியம் எதுக்கு? உங்களுடைய வளர்ச்சிக்கு. நாம் கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைய வேண்டும். இந்த 44ஆம் வருடம் என்பது நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையணும். பூமிக்குரிய பிரச்சனை அவர் பார்ப்பாருங்க, அது அவருடைய கடமை. உங்க பிள்ளை ஒரு காலத்துல தான் பிள்ளைங்க வந்து ஃபீஸ் கேட்டு வாங்கிட்டு போச்சு வீட்டுல. இன்னைக்கு கேட்கிற அளவுக்கு வச்சுக்கிறோமா? நம்மளே அப்படி இருக்கோம். 12 பேர் கூட வந்திருக்கான், பொல்லாதவங்கன்றாரு. பொல்லாதவர்கள் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு தரீங்களே. நீங்க கேட்டுதான் கடவுள் கொடுக்கணுமா? நீங்கள் கேட்டு பல விஷயம் கிடைக்காது. எழுதிக்கோங்க. நம்ம கேட்க வேண்டிய அவசியமே. ஆவிக்குரிய வளர்ச்சியை நாடுங்கள். ஆவிக்குரிய நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கன்னா நம்ம மீதி எல்லாம் தேடுறோமே.
அதையெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். புள்ளதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பொருளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீன்னு பிள்ளைங்களுக்காகவே போடுவாங்க. புள்ள எப்பொழுதும் அந்த ஃப்ரீ பொருளையே கேட்கும். நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, இந்த பொருளை வாங்கினா அது நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் பின்தங்கி போனதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரியவர்களை விட்டு பூமிக்குரியவர்களை நாடுகிறோம். அது அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களை நாடுகிறது. புதிய வருடம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய வாசல்களை தேவன் திறக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனை மகிமையின் தேவனாக, அவரை சர்வவல்லமுள்ள தேவனாக, அவரை உன்னதமான தேவனாக, அவரை சதா காலமுள்ள தேவனாக, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே என்று தேவனை அறிந்திருந்தான். அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்நாளிலே அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காக்க வல்லவர் என்ற இடத்துல அவர் மனவாளனாக இருக்கிறார். நான் ஒவ்வொருவரையும் மனவாட்டி என்ற இடத்திலே காத்து நடத்தும்படியாக தான் ஊழியர்களை வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 11 உங்கள் ஒவ்வொருவரையும் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன், அதற்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கான ஒரு ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போகிறதில்லை என்று 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவனுடைய வசனத்தை பேசுகிறோம். எங்களுடைய வசனம் ஒருவனுக்கு மறைபொருளாக இருந்தால் அவன் கெட்டு போகிறதுக்கு அது மறைபொருளாக இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவருடைய மனக்கண்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலிலே இந்த சபையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் பிரகாசிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இது எங்களால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைய மாட்டோம், சோதிக்கப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம். கிறிஸ்துவின் ஜீவனை நாங்கள் எங்கள் சரீரத்திலே பலன் செய்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்து தெரிகிறோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொண்டால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. சிந்தையின் பாவம், சொல்லின் பாவம், செயலின் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவ அவயவங்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். எகிப்து என்பது உலகம், நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பார்வோன் என்பது பிசாசு, அவனிடத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அங்கிருந்து ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவர் பாவம் மாம்ச பிசாசை ஜெயித்தது போல நாம் ஒவ்வொருவரும் பாவம் மாம்சம் பிசாசை ஜெயித்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாம் மகிமையிலே விளங்கும்படியாக அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை நாடுங்கள். முன்னானவைகளை நாடுங்கள், பின்னானவைகளை அல்ல, கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி தேடுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையோடு இணையக்கூடிய ஒரு பகுதி, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை உங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவன் தனக்குரியது அல்ல, பிறருக்குரியதை நோக்குவானாக என்ற இடத்திலே சபை இருக்க வேண்டும். ஒருவருடைய குறைவுக்காக மற்றொருவர் பரிதவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கணும். எருசலேமின் வீதிகளிலே நீ போய் முத்திரை போடு. எருசலேமின் அருவருப்புகளாக அழுகக்கூடியவர்களுடைய நெத்தியிலே முத்திரை போடு. முத்திரை போடாத ஒவ்வொருவரையும் வெட்டு என்ற நியாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. சபையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய ஜீவியத்தின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நாம் ஜெபித்து போராடி ஜெயம் பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்களுக்காக அல்ல. இந்த புதிய வருடம் கிறிஸ்துவை நாம் புதிதாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே, அவர் தேவன் என்ற இடத்திலே என்னை சிருஷ்டித்த தேவன், நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்று என்ற இடத்திலே அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நேற்று என்ற இடத்திலே நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நேற்று என்ற இடத்திலே அவர் எனக்காக மரித்து உயிர்த்திருக்கிறார். இன்று என்ற இடத்திலே அவர் வலது பாரசத்தை எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்று என்ற இடத்திலே அவர் எனக்கு ஆசாரியனாக வலது பாரசத்திலே நிற்கிறார். இப்படிப்பட்ட ஆசாரியனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து வைக்கக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய மகா பிரதான ஆசாரியன், வானங்கள் வழியாக ஏறி மகா பிரதான ஆசாரியன், வரப்போகிற ரட்சிப்புக்குரிய மகா பிரதான ஆசாரியன், நித்திய ரட்சிப்பை அடையும்படியாக நமக்காக இருக்கக்கூடிய மகா பிரதான ஆசாரியன், தேவனுடைய வீட்டுக்கு மேலான அதிகாரியான மகா பிரதான ஆசாரியன் என்று அவரை குறித்து 7 விதமான அனுபவங்களை எபிரேயர் நிருபக்காரர் எழுதுகிறார். அவர் இன்றைக்கு ஆசாரியனாக இருக்கிறார். நாளை என்ற இடத்திலே மாறாதவராக நம்முடைய மனவாளனாக அவர் வருகிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய ஜீவன் இந்த பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக, ஆவிக்குரியவர்களாக அவரை அடைந்து கொள்வோம். நாம்
கிறிஸ்துவின் அடிமை, நாம் கிறிஸ்துவின் ஊழியர், நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி என்ற இடத்திலே இந்த புதிய வருடத்திலே அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை, ஒரு முதிர்ச்சியை, ஒரு பார்வையை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். யாக்கோபின் சந்ததி என்ற இடத்திலே நாம் ஆவிக்குரிய எபிரேயர்கள், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஆவிக்குரிய யூதர்கள். எபிரேயர்கள் ராஜாக்களை ஜெயித்தார்கள், ஆதியாகமம் 14. அவங்க இஸ்ரவேலர்கள் ஜாதிகளை ஜெயித்தார்கள் என்ற இடத்தில் இருக்கிறது. அவன் யூத குலத்தானால் நீங்கள் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். ஆவிக்குரிய ஜீவத்திலே ஒரு ஜெயத்தை நாம் பெறுவோம். இருதரத்தாரை அவர் ஒன்றாக்கி இருக்கிறாரே, தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறாரே, நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளை அவர் கிறுக்கி போட்டு நமக்கு ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறாரே, நம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் விலைக்கு அவர் வாங்கி இருக்கிறாரே, நமக்காக அவர் பாடுகளை சகித்திருக்கிறாரே, அவர் பாடுகளோடு நாம் இணைக்கப்படுவோம். நமக்கான மனவாளனாக அவர் வரப்போகிறார் என்ற நம்பிக்கைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த மாலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம்.